பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு காலை வேளையில் நம்ம இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இன்னைக்கு சகோதரர் ரவீஷ் அவங்க குடும்பங்களை மீட் பண்ணுற மாதிரி ஆச்சு. அப்போ இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாகவே ஒரு உங்கள் சேனல் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இது கர்த்தருடைய வார்த்தை. ஸோ நம்ம அன்எக்ஸ்பெக்டட் பிளான் பண்ணாலுமே இது வார்த்தை வந்து கர்த்தருடையது. எனக்கு ரொம்ப மிகவும் தொட்ட ஒரு வசனம், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம். சங்கீதம் 65:11 சொல்லப்பட்டிருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் புளிகிறது சொல்லப்பட்டிருக்கு. நான் எப்போதும் யோசிச்சு பார்ப்பேன், யார் இந்த நம்பிக்கை நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவன்டே போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வேண்டுதல் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மார்க்கங்களை பிறக்காங்களோ அவங்க நடத்தையின்படி போவாங்க. எந்த ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சோ கால்டு கடவுள் சொல்லப்பட்ட எந்த தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்க ஜபத்தை கேட்பேன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் ஜபத்தை சொல்லுங்கன்னு சொன்னதும் கிடையாது. ஆக்சுவலாக மனுஷன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையை வந்து புலம்புறதுக்காக புலம்புவாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி யார்ட்டையாச்சும் சொல்லணும்னு தோணும். எந்த இறைவனும் பார்த்தீங்கன்னா, சோ கால்டு சொல்லப்பட்ட எல்லா இறைவனும் யாருமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ஜபத்தை கேட்பேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்த தேவன் மோசேயின் மூலமாக இந்த புஸ்தகத்தை கொடுக்கும்போது தேவன் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உடன்படிக்கையின் தேவன், நான் உன்னுடைய பிதாவா இருக்க ஆசைப்படுறேன், உன்னுடைய தேவனா இருக்க ஆசைப்படுறேன், நீ என்னுடைய ராஜரிகம் பண்ற ஒரு ஒரு ஆசிரியனா இருக்க ஆசைப்படுறியா, நீ ஜனமா இருப்பியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டாங்க சினாயமலையில. அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருப்பேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை கொடுத்த ஆண்டவர் அந்த மக்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அப்போ இந்த தேவன் பார்த்தீங்கன்னா, பைபிள் இறைவன் பார்த்தீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் புரியுன்னு சொல்லும்போது, இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, இது உங்களுக்கும் எனக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் ஆண்டவர் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு இத்தனை வருடங்களாக ஆண்டவர் நம்மளை போஷிச்சு வந்தார். இனிமேலும் வருகின்ற வருஷத்திலே நெய்யாய் நமது பாதைகள் நெய்யாய் பொழிகிற மாதிரி அவர் மாற்றுவார். நம்ம சங்கீதம் 65 நம்ம 1 by 1 போவோம். வசனம் 1-2 சொல்லுது, தேவனே சீயோனிலிருந்து உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். மற்ற மார்க்கத்தின் புஸ்தகம் எடுங்க, யாருமே உன்னுடைய ஜபத்தை கேட்பேன், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு சொன்னதே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க யார்கிட்ட ப்ரே பண்றீங்கன்னு கேட்பேன். எதுக்கு நீங்க ப்ரே பண்றீங்க? ப்ரேயர் என்பது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பிப்ளிக்கலா பாத்தீங்கன்னா யூத மதமும் கிறிஸ்தவ மதம் மாத்திரம்தான் ப்ரேயருங்கிற விஷயம் செய்யறாங்க. ஏன்னா அவங்க தேவன் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் கேட்டுட்டு நான் மறு உத்தரவு கொடுக்குறேன் அப்படிங்காரு. அதான் சங்கீதக்காரர் சொல்ல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உங்களிடத்தில் வருவார்கள். அடுத்த வருஷம் சொல்றது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும், பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரம் உள்ளவர்கள் எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர், வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன், கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள், காலையும் மாலையும் கலிபுற பண்ணுகிறேன். 9 சொல்றாரு, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் இருந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால். எப்படி நன்மையால் முடிச்சுட்டு பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் எப்படி நன்மையால் உங்களுடைய வருஷத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாங்க. அப்போ என்னுடைய அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு மனுஷன் பரலோகத்தின் தேவன் போய் நிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. தேவன் பாத்தீங்கன்னா நீ யுகம் யுகமாக நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன்னு சொல்லி அவர் பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் அன்பிலையும் இருக்கிற ஒரு இறைவனாக இருந்துட்டு வராரு. மனுஷனுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு ராஜாவை சந்திச்சு
என்னுடைய பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு சொல்ற அளவுக்கு உடன்படிக்கையும் கிடையாது. ஆனால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரோமர்கள் 10:9-10 சொல்லுது, யார் ஒருத்தர் தன் வாயை திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாங்க, எனக்காக பாவத்தை சுமந்தாங்க, எனக்காக உயிர் தந்து அவருடைய நீதி எனக்கு தந்தாங்கன்னு சொல்லி வாயை திறந்து அறிக்கை செய்றீங்களோ ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க சொன்ன விஷயத்த உங்க இருதயத்துல நீங்க நம்பினீங்கன்னா நீங்க நீதிமானாக பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை மூலமாக இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களை சுதந்திரம் பண்ணி கொள்றாங்க சொல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நீதிமானாகப்பட்டீங்க. நான் சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஆக்சுவலா அதாவது கிறிஸ்துவை பின்பற்றவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் டேல யார் நிற்பாங்க பார்த்தீங்கன்னா, வேதம் தெளிவா சொல்லுது, அநீதி செய்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், பாவம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல நிற்பாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் ஆண்டவர் அவங்களை இறந்தாலும் கூட ஒரு டெம்பரரியான இடத்துல வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஆனா கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கர்த்தர் நியாயம் தீர்த்தாங்க. எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் ஆல்ரெடி நியாயம் தீர்க்கப்பட்டோம். நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டாங்க ஆக்சுவலா. அப்ப நியாயம் தீர்த்தது நிமித்தம் நான் பாவம் செய்யலாமா? பவுல் சொல்றாருல, கிருபை பெருக பெருக பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகுது. அப்போ கிருபை பெறுவதற்கு நான் பாவம் செய்யலாமா சொல்லும்போது பவுல் சொல்றாங்க, கூடவே கூடாது, அது தவறு அப்படிங்க. இன்னைக்கு எனக்கு தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நான் அதை வீணாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, வீணாக்கலாம் ஆசீர்வாதம் வரும். அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது ஆக்சுவலா. அப்போ அவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அதை பாதுகாக்கிற மனுஷனாக, ஒரு நல்ல ஒரு அனுபவசாலி, நல்ல ஒரு புத்திமான், நல்ல ஒரு வீட்டை கட்டுற ஸ்திரீ பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பாதுகாப்பாங்க தவிர அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்காங்க. அவர் நாம கிருபையாய் கொடுத்த இந்த உடன்படிக்கையை நாம அவமதிக்காம நம்ம அதை கை கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவர் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டி உங்க பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகுது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பாதைகளை முழுவதும் செழிப்பாக்குவாங்க. நான் எப்போதும் சொல்றேன், தேவன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பைபிளை நீங்க ஓவரால பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் சத்தியம் சொல்லுவாங்க, அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருப்பாங்க, அது செய்யவும் செய்வாங்க. நீங்க நிக்கீங்க, இங்கதான் உங்களோட சத்தியம் இருக்கு. இந்த பாதைகளை ஆண்டவர் பிராமிஸ் பண்ணவே இல்லை, அது லெகுவா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த பாதைகளின் நெய்யாய் நான் பொழிய செய்வேன் அப்படிங்க. அப்போ இந்த வருடம் நீங்க ஆண்டவர் துவக்கத்திலே அவர் இந்த பாதையும் அவர் நெய்யாய் பொழிய செய்யும் போது நான் அதை இந்த வருஷத்தை நான் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அவருடைய பிள்ளையாக, நான் கிறிஸ்தவனாக நான் நடக்கிற ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவை போல நடக்கிற மனுஷன் அவர் நிச்சயமாக இந்த வருஷத்தை உங்க வாழ்க்கையில அவர் நன்மையால் முடிசூட்டுவார். பாதைகளையும் நெய்யாய் பொழிய செய்வாங்க. வசனம் கடைசி 2 வசனம் சொல்லுது, வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வேலிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் முடிசூட்டுகிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இது எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளை நம்புகிற மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தவிர நீங்க உங்க அட்டையில எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நம்பினீங்க நடக்காது. வேதத்துல ஆண்டவர் சொல்றாங்க, யாருக்கு? கர்த்தருடைய கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவருடைய உடன்படிக்கை பிள்ளைகள் தான். நல்லா பாத்தீங்கன்னா தேவன் உடன்படிக்கை பண்ணாமல் ஒருத்தர் கூட உறவடைய மாட்டார். ஆக்சுவலா ஆதாமோடு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் நோவோடு உடன்படிக்கை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணாரு, அப்புறம் மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனத்துக்கு முழுவதும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பையன் ஈசாக்கு அவங்க மக யாக்கோபு தான் ஆண்டவர் தெரிந்ததான தவிர மத்த யாருமே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரவே இல்லை. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உடன்படிக்கை பண்ணாங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலமா உடன்படிக்கை பண்ணாங்க. அப்ப அந்த ரத்தத்துக்கு நான் சாட்சியா நிக்கிறேன். என்னுடைய பாவத்தை சுமந்த ரத்தம், அந்த ரத்தம் எனக்கு நீதிமான மாத்திட்டு, அப்ப இந்த ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கையில் இருக்கோம். அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது நிமித்தம் இந்த வசனம் என் வாழ்க்கை நிறைவேறும். உடன்படிக்கையில நான் இருக்கேன் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. ஆக்சுவலா எல்லா உடன்படிக்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்பாங்க. அந்த கேள்வியின்படி நீ நடக்கிறீங்களா, சைன் பண்ணணும். ஒண்ணு இல்லை, இப்ப நான் ஒரு இடம் வாங்க போறேன், அந்த இடத்த நான் வாங்க போறேன் அப்படின்னா நான் ஒரு பையர், அங்க நான் வாங்குற ஆள் விற்கிற ஆள் இருக்காங்கன்னா நாங்க 2 பேரும் உடன்படிக்கை போட போறோம். என்னது, இந்த அக்ரிமெண்ட்டை நீ எழுதி கொடுத்துருங்க, நான் பணத்தை கொடுத்து வாங்கிறேன்னு சொல்றேன். இது ஒரு லாஸ், ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இப்ப இதே மாதிரி ஆண்டவர் சொல்றாங்க,
நானும் நீயும் உடன்படிக்கையில் இருக்கும் அப்படின்னா என்னுடைய வார்த்தை நீ கீழ்ப்படி, நான் உன் குடும்பத்தையும் உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிற இந்த வருஷம் நன்மையால் முடிய செய்வது ஏன் வேலை, என்னை மாதிரி நீ பின்பற்றுறது உங்க வேலை. நான் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். இவர் உடன்படிக்கையின் தேவன். நீங்க அழுது புலம்னா மாத்திரம் வந்து ஆஸ்வதிக்க மாட்டாரு. நீங்க அவர் போட்டோ வச்சு குண்டா மாத்திரம் ஆஸ்வதிக்க மாட்டார். நீங்க ஆராதனை செய்வதாலும் ஆஸ்வதிக்க மாட்டாரு. அவரை போல நடந்தால் மாத்திரம்தான் இந்த வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா நன்மையால் அவர் முடிசூட்டுகிற தேவனா இருப்பார். அப்போ இங்க இந்த கேட்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 வருஷம் இந்த சகோதரர் சேனல் மூலமாக நான் உங்க எல்லாரும் சந்திக்கிற ஒரு மகிழ்ச்சி படுறேன். காட் பிளஸ் யூ ஆல். இந்த 2026 வருஷம் தேவன் சொல்ற வசனத்தை போல நன்மையால் முடிச்சுட்டும் பாதைகளும் நெய்யாய் பொழியட்டும். பாதைகள் என்னைக்குமே நான் வசனம் வாசிக்கும் போது நான் பார்த்தது கிடையாது. பாதைகள் எப்பவுமே கருடமோட தான் போகும். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பாதைகளையும் அவர் நெய்யாய் பொழிய செய்வார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். தேவனை சீயோனிலிருந்து உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் சொல்லி அந்த சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போது சொல்வாரு ஒரு கிராட்டிடியூட் ஹார்ட்ல. அப்ப நீங்களும் கர்த்தர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனையை, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கடவுள்கிட்ட கொடுங்க. எது செய்தாலும் எதுக்கு செய்யணும்னு சொல்லி பண்ணுங்க. மற்றவர்களுக்காக பண்ணாம பாரம்பரியத்துல பண்ணாதபடி நீங்கள் இதயத்தில் உணர்ந்து நீங்க கடவுளை பின்பற்றுங்க. நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்க வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you. God bless you all.